இப்போ எக்ஸசைஸ் 1.3ல இருந்து 6th சம் பார்க்க போறோம். 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. f of x equal to 2x minus 3. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. f0 plus f1 by 2. செகண்ட் பாருங்க f of x equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் x கண்டுபிடிக்க சொல்றாங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க f of x equal to x, ஃபைண்ட் x கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to f 1 minus x, find the x கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, fx equal to 2x minus 3. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, f0 அப்படின்னு சொல்றாங்க. f of 0ன்னு பாருங்க. இப்போ x வர இடத்துல என்னன்னு போடுவோம், நம்ம 0ன்னு போடுவோமா. இப்போ x வர இடத்துல 0 மைனஸ் 3 அப்படின்னு வருமா. இப்போ ஜீரோவால் எதை வந்து மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். மைனஸ் 3 இப்போ என்னென்னு வரும், நமக்கு 0லேருந்து மைனஸ் 3ன்னு போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வேல்யூ தான் இருக்கும், அங்கே மைனஸ் 3 அப்படிங்கிற வேல்யூ மட்டும்தான் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு f1 கண்டுபிடிக்கலாமா. இதே மாதிரி f1 கண்டுபிடிக்கும் போது என்ன வரும், 2 அப்படியே இருக்கும். x இருக்கிற இடத்துல 1 இருக்கும். மைனஸ் 3 அப்படின்னு இருக்குமா. இப்போ 2 1s are 2, இங்கே 3 அப்படியே இருக்கும். 2லேருந்து 3 போயிடுச்சுன்னா என்னன்னு கிடைக்கும், மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ f0வோட வேல்யூ மைனஸ் 3, f1ஓட வேல்யூ மைனஸ் 1 by 2 அப்படின்னு போடணும். இப்போ கொஸ்டின் எப்படி எழுதலாமா, f0 plus f1 by 2. f0க்கு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், மைனஸ் 1. f1க்கு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், மைனஸ் 1. இங்கே ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன தான் வரும், மைனஸ் தான் வரும். ஸோ நம்ம மைனஸ்னு எழுதிக்கலாம். பை 2வா. இப்போ மைனஸ் 3 மைனஸ் 1 ரெண்டையும் சேர்த்து கூட்டினா என்னன்னு வரும், மைனஸ் 4ன்னு வரும். மைனஸ் 4 எப்படின்னா, உங்ககிட்ட 3 ரூபா கடன் இருக்கு, மறுபடியும் 1 ரூபா கடன் வாங்குறீங்க, மொத்தம் எவ்வளவா தான் இருக்கும் கடன், மைனஸ் 4ஆ தான் இருக்கும். பை 2. 1 2s are 2, 2 2s are 4. என்ன 4 என்ன 2 மைனஸ் 2. இப்போ இதோட வேல்யூ மைனஸ் 2. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன சம் பார்க்கலாம்னா, செகண்ட் சம். செகண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, fx equal to 0 அப்படின்னு சொல்றாங்க. fx என்ன நமக்கு, 2x minus 3. 2x minus 3 equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஃபைண்ட் x கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ எக்ஸுக்கு இப்போ எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, 2x அப்படியே வச்சுட்டு இங்கே மைனஸ் 3 இந்த சைடு போனால் என்னவா மாறும், ப்ளஸ் 3ன்னு மாறும். இப்போ எக்ஸ் தான் நமக்கு வேணும், எக்ஸ் அப்படியே வச்சுப்போமா. 3 இங்கே அப்படியே இருக்கும், இங்கே மல்டிப்ளேயில் இருக்குது. இந்த சைடு போச்சுன்னா என்னவா மாறும்னா, டிவைடாக மாறும். எக்ஸோட வேல்யூ என்னன்னா 3/2. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க, f of x1 equal to x. இதில் என்ன கேட்குறாங்க, ஃபைண்டு x வேல்யூ. இப்போ f of xனா என்ன நம்ம சொல்லிக்கிறோம் ஆல்ரெடி, 2x minus 3 ஈக்குவல் டு என்னன்னு இருக்கு, x. fxங்கிறது ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்னதோட வேல்யூ தான் வேணும், எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இப்போ பாருங்க, இப்போ 2x இருக்கு, இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். இப்போ பிளஸ் எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறிடும், மைனஸ் எக்ஸா மாறிடும். இப்போ மைனஸ் 3 வந்து இந்த சைடா போகும்போது என்னவா மாறிடும், பிளஸ் 3ஆ மாறிடும். இப்போ 2xக்கும் எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணா நமக்கு என்னதான் இருக்கும், ஒரு எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன, 3. புரிஞ்சா. நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாம். f of x equal to f1 minus x, find x வேல்யூ கேட்குறாங்களா. இப்போ f of x என்ன ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க நமக்கு, 2x minus 3. இப்போ பாருங்க, f1 minus x, அதாவது x வர இடத்துல என்னன்னு இருக்கு, 1 minus x அப்படின்னு இருக்கா. x வர இடத்துல நம்ம என்னன்னு எழுதுவோம், 1 minus xன்னு எழுதுவோமா. இப்போ 2 அப்படியே எழுதிக்கிறோம். x வர இடத்துல என்னன்னு எழுதுவோம், 1 minus xன்னு எழுதுவோம். மைனஸ் 3 அப்படியே இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் x வேல்யூ கேட்குறாங்க. இப்போ பாருங்க, 2 into 1 2ன்னு வரும், மைனஸ் அப்படியே இருக்கும். 2 into x என்னன்னு வரும், 2xன்னு வரும். மைனஸ் 3 அப்படியே இருக்குமா.
நெக்ஸ்ட் 2x மைனஸ் 3 அப்படின்னு இருக்கும். இப்போ 3ல இருந்து 2 போயிடுச்சுன்னா என்னன்னு வரும், 1ன்னு வரும். இங்க வந்து பெரிய நம்பரோட குறி என்னன்னு இருக்கு, மைனஸ்ன்னு இருக்கு. அப்படின்னா நம்ம என்னன்னு எழுதுவோம், மைனஸ் 1ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் அப்படி என்ன இருக்கு, மைனஸ் 2x அப்படியே இருக்கும். இந்த வேல்யூ அப்படியே வரும், 2x மைனஸ் 3 அப்படியே வருமா. இப்போ நமக்கு என்னதான் வேணும், எக்ஸ் மட்டும் தான் வேணும். எக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துலயும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துலயும் எழுதலாமா. இப்போ 2x இங்க இருக்கிற 2x அப்படியே இருக்கும். மைனஸ் 2x இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறிடும், பிளஸ் 2x மாறிடும். இந்த மைனஸ் 1 அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் 3 இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறிடும், பிளஸ் 3 மாறிடும். இப்போ மைனஸ் 1 அதாவது மைனஸ் 1ல இருந்து பிளஸ் 3 கேன்சல் பண்ண முடியுமா, முடியும். பிளஸ் 3ல இருந்து மைனஸ் 1 போயிடுச்சுன்னா என்ன வரும், 2ன்னு வரும். இப்போ 2x இஸ் கூட்டினா என்னன்னு வரும், 4xன்னு வரும். நமக்கு என்ன வேல்யூ தான் வேணும், எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ மட்டும்தானே வேணும். இங்க 2 இருக்கு, இங்க வந்து மல்டிப்ளேல இருக்கு. இந்த சைடு போச்சுன்னா என்னவா மாறும், டிவைடா மாறும். 1 2s are 2, 2 2s are 4. நமக்கு என்னன்னு கிடைக்கும், 1/2 அப்படின்னு கிடைக்கும். அதாவது எக்ஸோட வேல்யூ 1/2. கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஸ்கொயர் பீஸ் மெட்டீரியலில் வந்து ஒரு 24 சென்டிமீட்டருக்கான ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த சைடெல்லாம் கட் பண்ணி அதை ஒரு பாக்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. அந்த பாக்ஸோட வால்யூம் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து புக்லேயே வந்து இந்த டயக்ராம்ஸ் இருக்கும். இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்னவா இருக்கு, ஸ்கொயரா இருக்கு. ஸ்கொயர் வந்து நமக்கு என்னவா இருக்கு, ஓப்பன் பாக்ஸ்ல கியூபாய்டா மாறுது. இப்போ இது என்ன சொல்லுவாங்க, லென்த் பிரெத் ஹைட். லென்த் பிரெத் ஹைட்டா. இப்போ லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 24 மைனஸ் 2x அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. லென்த் 24 மைனஸ் 2xனா பிரெத்து என்னதான் வரும், 24 மைனஸ் 2x. ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எந்தில் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. நீங்க வால்யூம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ வால்யூம் எதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும், நம்ம கியூபாய்டோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து ஹைட் இருக்கு. கியூபாய்டோட வால்யூமோட ஃபார்முலா என்ன, ஆல்ரெடி நீங்க 9th படிச்சிருப்பீங்க, L இன்டூ பி இன்டூ ஹெச். ஓகேவா. எல்லோட வேல்யூ என்னங்க, 24 மைனஸ் 2x. பிரெத்தோட வேல்யூ என்ன, 24 மைனஸ் 2x. அடுத்தது ஹெச்சோட வேல்யூ என்ன, x. இப்போ 24 into 24 என்ன வரும், 576 வரும். 24 into minus 2x என்னன்னு வரும், minus 48x வரும். 2 into 24 என்னன்னு வரும், 48 வரும். மைனஸ் இருக்கிறங்காட்டி minus 48x வரும். இப்போ மீதி என்ன இருக்கு, 2 into 2 என்னவா மாறும், 4 மாறும். மைனஸ் into மைனஸ் பிளஸ், பிளஸ் 4x மாறும். எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்டா மாறிடும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், இன்டூ அப்படியே இருக்கு, எக்ஸோட வேல்யூ அப்படியே இருக்கு. இந்த எக்ஸை வந்து இதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணலாம். என்ன மாறும், 576x 48x ஸ்கொயர்ட் மைனஸ் 48x ஸ்கொயர்ட் பிளஸ் 4x ஸ்கொயர்டு இருக்கு. எக்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும்போது என்னவா மாறும், எக்ஸ் கியூபா மாறும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவாங்க பாருங்க, 576 அதாவது 576x மைனஸ் 48 சேர்ந்தா எவ்வளோ வரும், 96x ஸ்கொயர்டு. ஏன்னா வந்து இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு, சேம் சிம்பிள் இருக்கு, அங்காட்டி சேம் சைன் போட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த ரெண்டையும் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 40 நெக்ஸ்ட் 4x கியூப் இருக்கு. இது நம்ம லைனா ஆர்டர் படி எழுதுனா என்னென்னு வரும், 4x கியூப் மைனஸ் 96x ஸ்கொயர்ட் பிளஸ்
576x அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து வால்யூமோட வேல்யூ. ஒன்றும் இல்லை, பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அங்கேயே வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கியூபாய்டோட வால்யூம் கண்டுபிடிக்கிறீங்க. பார்க்க போகிறோம். எஃப்எக்ஸ் என்னன்னு சொல்லிடுறாங்க, 3 மைனஸ் 2x சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன கொடுத்துக்கிறாங்க, எஃப்எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டுன்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த எக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, இங்கே எஃப்எக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு அதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணுமா, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமாமா. ஃபர்ஸ்ட்டு எஃப்எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. எஃப்எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூங்க பாருங்க, எஃப்எக்ஸ் என்ன எழுதியிருக்கிறோம், எஃப்எக்ஸ் கொடுத்துக்கிறாங்க பாருங்க, எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2xன்னு எழுதிட்டோம். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே என்னென்னு வருது, எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வருது. அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணுமா. என்ன கொடுக்குறாங்க, எஃப்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது, எஃப்எக்ஸோட வேல்யூனா 3 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறாங்க. ஹோல் ஸ்கொயர்னா ஒன்றும் கிடையாது, இது ஏ, இது பி. இது என்னது, ஏ, இது வந்து பி. அப்படின்னு என்ன வரும், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா சொல்லுங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏ வர இடத்துல என்ன இருக்கும், 3ன்னு இருக்கும், 3. பி வர இடத்துல என்னென்னு இருக்கும், 2xன்னு இருக்கும். அப்படின்னா ஏவை ஸ்கொயர் பண்ணால் என்னென்னு வரும், அதாவது ஏ ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரோட வேல்யூனா 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் 2, a ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ 2x. இப்போ 3 ஸ்கொயர் பண்ணா 9ன்னு வரும். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணா 4ன்னு வரும். x ஸ்கொயர் பண்ணா xன்னு வரும். மைனஸ் 2 3s are 6, 6 2s are 12, 3 2s are 6, 6 2s are 12. இங்கே x இருக்கு, அப்படியே போடுவோம். ஓகேவா. இப்போ இதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கிறோம், எஃப்எக்ஸ் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம், 9 பிளஸ் 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 12x. இதை நம்ம ஆர்டர் படி எழுதுனா என்ன வரும், 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 12x பிளஸ் 9 இப்படி எழுதுவோமா. இது நம்ம கண்டுபிடிச்ச, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஃப்எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இங்கே என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க பாருங்க, எஃப்எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து அதை எடுத்து எழுதுவோமா, எஃப்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சா. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சோம், 3 மைனஸ் 2x ஸ்கொயர். எஃப்எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இது. எஃப்எக்ஸ் ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம், 4x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 9. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, எல்லாத்தையுமே ஒரே ஆர்டர் படி எழுதலாம். இப்போ 4x ஸ்கொயர்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர்டு இருக்குது. இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறும், ப்ளஸ் 2x ஸ்கொயர்டாக மாறும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, 12x இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ் 9 இருக்குது. இந்த சைடு வந்து ப்ளஸ் 3 இருக்குது. இந்த சைடு வந்ததுன்னா என்னவா மாறிடும், மைனஸ் 3ஆக மாறிடும். இப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் என்னவா மாறும், 6x ஸ்கொயர்டு மைனஸ் 12x அப்படியே இருக்கும். இப்போ 9லேருந்து 3 போயிடுச்சுன்னா என்னென்னு மாறும், 6 அப்படின்னு மாறும். இப்போ இது எல்லாமே எந்த டேபிளில் ஈஸியாக வந்து டிவைட் பண்ண முடியும், 6th டேபிளில் ஈஸியாக டிவைட் பண்ண முடியும். 6th டேபிள் பாருங்கள், 1 6 are 6 அப்படின்னா 1 6 are 6, 2 6 are 12, 1 6 are 6. ஓகேவா. இது என்ன பண்ணுறோம், 6th டேபிளில் வந்து டிவைட் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு ஃபேக்டர் எடுக்கணும். ஃபேக்டர் எப்படி எடுக்கிறதுனா, அதாவது மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 1 வரணும், அதே வந்து ஆட் பண்ணால் -2 வரணும். அப்படின்னு என்ன, -1 இன்ட்டு -1 என்னவா மாறிடும், -1 இன்ட்டு -1 +1 மாறும். -1 ஆட் பண்ணால் நமக்கு -2ன்னு கிடைக்கும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ பாருங்க, x -1 அப்படின்னா வெளியே வரும்போது
-1 வந்து வெளியே வரும்போது என்னவா மாறிடும், +1 மாறிடும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது, 1. ஓகே.